குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன சாப்டர் பார்க்குறோங்கிறது தெரியும். ஸ்ட்ரிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா எப்படி அசைன் பண்றது, ஒவ்வொரு கேரக்டரா எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை லேசா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இப்படி நம்ம இன்னைக்கு அடிஷனலா போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நேம் ஈக்குவல் டு முபினா கொடுத்துருக்கிறேன். நான் பிரிண்ட் நேம்னு கொடுத்தா முபினா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இதே பிரிண்ட் நேம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா எம் வந்து நேம் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தா இது எல்லாம் உங்களுக்கு நாம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்க்கணும். ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 இப்படி கொடுத்து நம்ம பாசிட்டிவ் நம்பர் கொடுத்து அக்சஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 கொடுக்குறேன். அப்போ இண்டெக்ஸ் நம்பர் 0ல எம் இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 1ல யூ இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 2ல பி இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 3ல ஐ, 4ல என், 5ல என் ஏ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நாம வந்து எல்லாமே பாசிட்டிவ் நம்பரா கொடுத்து நம்ம அக்சஸ் பண்ணிருக்கோம். இதை நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன பாருங்க. பிரிண்ட் நேம்னா முபினா வந்துருச்சு. நான் திரும்பவும் சொல்றேன். இண்டெக்ஸ் நம்பர் 0ல எம், 1ல யூ, 2ல பி, 3ல ஐ, 4ல என், 5ல ஏ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர், அதனால பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பரும் நாம கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கிறது? இப்போ பாருங்க, நேம் ஆஃப் -1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது எப்படி ரீட் பண்ணணும்னா ரைட் டு லெஃப்ட் வந்து ரீட் பண்ணும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ரீட் பண்ணும். அப்புறம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நெக்ஸ்ட் இட் ரீட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். நெகட்டிவ் இண்டெக்ஸ் என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஆப்போசிட். இட் ரீட்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஒரு பாயிண்ட். இன்னொன்று it starts from -1 not from 0. இப்போ நான் பிரிண்ட் நேம் ஆஃப் -1 கொடுத்த உடனே ரைட் மோஸ்ட் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன? ஏ, ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஏ. இது நான் -2 கொடுக்குறேன், என் வந்துருச்சு. -3 கொடுக்குறேன், ஐ, 4 5 6 -6. இந்த மாதிரி நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேயா? So positive index starts from 0. Next it reads from left to right, but negative index reads from right to left, but it starts from -1 not from 0. இப்போ ஒரு கேரக்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரைட் டு லெஃப்ட் டு ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் எல்லா கேரக்டரும் 1 by 1 வந்து ரிவர்ஸ்ல வரணும். அது எப்படி பார்க்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லூப் யூஸ் பண்ணணும். அந்த லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? ஃபார் I in range 0, முபினா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 6 இருக்கு. அதனால 0,6 ன்னு கொடுத்தோம். இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் நேம் ஆஃப் I அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ணும்? நேம் ஆஃப் 0. நேம் ஆஃப் 0ல என்ன இருக்கு? எம் இருக்கு. அப்புறம் நேம் ஆஃப் 1, நேம் ஆஃப் 2, நேம் ஆஃப் 3, 4, 5 அதோட ஸ்டாப் ஆகும். இப்போ முபினா இருந்துச்சு. இதே இது நாம நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்குறோம். நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வேணா மாத்திப்போம். ஃபார் எக்ஸ் இங்க ஸ்டார்ட் ஃப்ரம் -1 end at -7, -1. எல்லாம் கவனிச்சுங்க. -1, -7, start from -1, ends at -7. நல்லா நோட் பண்ணீங்க. -7ல முடியாது.
எப்பவுமே பைத்தான்ல ப்ரீவியஸ் லொகேஷன்ல ஸ்டாப் ஆயிடும். -6 வரைக்கும் தான் வரும், -7க்கு வராது. ஸோ இட் வில் வேரி ஃப்ரம் -1 to -6. இப்போ -1 -2னா ரிவர்ஸ்ல போகுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்க ஸ்டெப் வேல்யூ கொடுத்தே ஆகணும். ஸ்டெப் வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல இங்க கொடுக்கல, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கல. அப்படி கொடுக்கறதுனா டிஃபால்ட் வேல்யூ பாசிட்டிவ் 1 எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் 0, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4 அப்படின்னு எடுத்துக்கும். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா -1 ஏன் கொடுக்க வேண்டியிருக்குன்னா ரிவர்ஸ்ல போட்டு இருக்கு. -1 அப்புறம் ஒரு -2, -1ல இருந்து -2 கொடுத்தா நம்ம என்ன வரும், -2 வரணும். அதுக்காக தான் இந்த இடத்துல -2 கொடுத்துருக்கோம். If there is no step, automatically the default value will be default value 1 will be considered. அதனால தான் நம்ம இங்க கொடுக்கல. ஆனா நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு நாம கொடுத்தே ஆகணும் -1. இப்போ பாருங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம். என்ன வந்திருக்கு, முபினா ரிவர்ஸ்ல வந்துருச்சா? உங்களுக்கு இதுல ஏதாவது இப்ப நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்றதுக்கு நாம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரு ப்ரோக்ராமா இல்ல, இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. அப்படியே நீங்க வந்து காப்பி பண்றதுக்கு நான் இப்போ ஸ்கிரீனை வந்து நான் ஸ்க்ரால் பண்றேன். ஓகே, இப்போ நாம வந்து ஒரு நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஒன்று பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து முபினாங்கிறது வந்து ஒரு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 6 நமக்கு தெரியும். ஒரு இன்புட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், இப்போ நேம் ஈக்குவல் டு இன்புட் ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும். இதை ஒரு இப்போ ஒரு பழனி ராஜன் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ இதை எப்படி டிராவர்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதே நம்ம இந்த ப்ரீவியஸ் மெத்தட் பாருங்க, இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, பழனி வரைக்கும் தான் வந்திருக்கு. மீதி ராஜன் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா எந்த நேமுக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா அந்த நேமோட லென்த் நாம கண்டுபிடிக்கிறோம். லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? L stands for length. Length is a function. It is used to find the length of a string. Okay, length stands for length. இப்போ நான் வந்து இதுல நேம் கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, print L னு கொடுத்தா நமக்கு 6 னு கிடைக்கும். நம்பர் ஆஃப் லெட்டர் 6 னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது எத்தனை இது கொடுத்தாலும் L அப்படின்னு நான் கொடுக்குறேன். நமக்கு லென்த் 11 கிடைச்சிருச்சு. இப்போ அந்த லூப்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றோம். என்ன மாடிஃபிகேஷன் பாருங்க, இங்க L அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். இந்த லூப் வந்து இப்போ ரன் பண்றோம். Name equal to input, enter a name. Okay, இது பழனி ராஜன் அப்படின்னு நான் கொடுக்கிறேன். L equal to len of name for f in range
0, L. Print name of எல்லா கேரக்டரும் வந்துருச்சா? இப்போ எத்தனை கேரக்டரை அக்செப்ட் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஓகே, இது வரைக்கும் உள்ளதெல்லாம் அப்படி கொஞ்சம் நீங்க காப்பி பண்ணிக்கிறீங்களா?